ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த ட்ரெண்டிங் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்மைலி பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் வேணும்னா நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ஸ் போக எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸும் சேர்த்து தான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் லிங்க்ஸை கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா பிக்சர்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு மேலே கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல லைட்னஸ் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸா அதிகமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டா அதிகமா வச்சுக்கோங்க. விக்னேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா வச்சுட்டு ஷார்ப்பன் ஒரு 50% வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுக்கிறேன். 30 கிட்ட கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பிக்சருக்குமே செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு வெதருக்கு கீழே ஃபிளாஷ் டிப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியுமே ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வைப்ரேட் ஆப்ஷனுக்கு கீழே ஃப்ளோ எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டிரான்சிஷன் தான் கொடுக்க போகிறோம். இந்த டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 2 பிக்சருக்கு நடுவில் இதை டச் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறைய டிரான்சிஷன் இருக்கும். இதில் சூப்பருக்கு கீழே ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் மார்க் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த டாட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் டிரான்சிஷன் வந்து கொடுத்துட்டு மேலேருந்து சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி வந்து எல்லா டாட்ஸுக்குமே வந்து இந்த சூப்பர் டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கோங்க. மறக்காமல் சிங்கிள் டிக் மார்க் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துக்கணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிற லிரிக்ஸ் வந்து delete பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி தான் எண்டுக்கும். எண்டிங்ல உங்களுக்கு எங்க லிரிக்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத delete பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்தா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சரா செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்டிங்ல ஏரோ மார்க்கை பிடிச்சி உங்க ஃபிங்கர்ல பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துருங்க. லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே. சப்போஸ் எண்டிங்ல பிக்சர்ஸ் பத்தலனா எண்டிங்ல இருக்கிற பிக்சரை வந்து லென்த்தா வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வீடியோ 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபிங்கரில் ஸ்க்ரீனில் மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணி மேலே இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வீடியோ வந்து வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் வால்யூம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிட்டு செகண்ட் டூப்ளிகேட் பண்ணீங்களா அதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ டெம்ப்ளேட் இருக்குல்ல அதோட முடியிற எண்டிங்கில் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து செகண்ட் பட்டர்ஃப்ளை வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து வச்சிருங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ டெம்ப்ளேட் எண்டிங்கில் அந்த பட்டர்ஃப்ளை வந்து முடியும் போது செகண்ட் வீடியோ டெம்ப்ளேட்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி செகண்ட் வீடியோ டெம்ப்ளேட்டையும் டூப்ளிகேட் பண்ணி செகண்ட் வீடியோ டெம்ப்ளேட்டோட எண்டிங்ல 5 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து அந்த தேர்ட் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து மூவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிருங்க. எண்டிங்ல வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நீங்க ஸ்பிளிட் பண்ணி டிலீட்லாம் பண்ணக்கூடாது. அதாவது எண்டிங்ல வந்து கரெக்டா வந்து முடிகிற மாதிரி இருக்கும். எத்தஸா வந்து பட்டர்ஃப்ளை இல்லைனாலும் அப்படியே விட்டுருங்க, பரவாயில்ல. டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து நீங்க குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா
கலர் இருக்குது, ஃபாண்ட்டு, அனிமேஷன் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கலரை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கணும். க்ளோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கீழே ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வச்சுட்டு மேலே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோவில் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். கரெக்டாக எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷனில் இந்த அனிமேஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். அவுட் அனிமேஷனில் வந்து இந்த டவுன்வர்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸை வந்து கரெக்டாக மேலே இந்த பட்டர்ஃப்ளைக்கு 2 பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுருப்பேன். கீழே டெக்ஸ்ட் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூமிங்கில் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எம்டி ஸ்பேஸில் உங்கள் 2 ஃபிங்கரை பிடிச்சி ரைட் லெஃப்ட் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும், கொஞ்சம் ஜூமிங்கில் தெரியும். லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு ஸ்டார்டிங்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வந்து மேலே ஸ்பிளிட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பிளிட் கொடுத்துக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறோம். கீ ஃப்ரேம் பற்றி தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க, மிடில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க, எண்டிங்ல அதாவது எண்டிங்க்கு ஒரு செகண்ட் முன்னாடி வந்து கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போய்க்கோங்க. இந்த ஒயிட் லைன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் மேலே படுற மாதிரி வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. கீழே வந்து லெஃப்ட் சைடு லைட்டாக வந்து இழுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் கீ ஃப்ரேம் கீழே கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஸ்க்ரீனில் வந்து உங்கள் 2 ஃபிங்கரை பிடிச்சி ஸ்க்ரீனில் நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கிராஸாக வந்து ரைட் கிராஸாக வந்து வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டமில் கீழே டெக்ஸ்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்டில் ஈஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு கீழேருந்து செகண்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து லாஸ்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த லிரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனில் க்ளோ ஆப்ஷன் கொடுத்துட்டு வேற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு எப்படி கீ ஃப்ரேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இதுக்குமே நீங்க கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஃபாஸ்டா போகுது அப்படின்னா அதுக்கு எப்படி கீ ஃப்ரேம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, சீக்கிரமா வந்து முடிஞ்சிருது, ஸ்பிளிட் பண்ணிட்டேன் கரெக்டா. இப்போ நான் எம்டி ஸ்பேஸ்ல பிடிச்சி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், அப்பதான் எனக்கு கரெக்டா கொஞ்சம் ஜூமிங்ல நல்லாவே தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்கில் கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இப்போது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் கரெக்டாக அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து வச்சுருங்க. லைட்டாக வந்து லெஃப்ட் சைடில் கீழே இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த லாஸ்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பெரிய லிரிக்ஸாக இருந்ததுன்னா 3 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கணும், சின்ன லிரிக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி 2 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கணும். இதே மாதிரி வந்து எல்லா லிரிக்ஸ் எடிட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.